وبركاته. أحمد حمدا كثيرا طيبا لمن جعلنا في أمة حبيبنا محمد صلى الله عليه وسلم. الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: وأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم: من يعش منكم بعدي فسيرى اختلافا كثيرا فعليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين، أو كما قال عليه الصلاة والسلام. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. اللهم اجعلنا في الدنيا والآخرة من أهل ولايتك يا رب العالمين. آمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய உள்ளோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவருடைய சலாத்தும் சலாமும் நமது உயிருக்கும் மேலான பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், வலிமார்கள், முஸன்னிஃபீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், இன்னும் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த நாம், வருகை தர இருப்பவர்கள், பெற்றோர்கள், மனைவி மக்கள், வாரிசுகள், மஹல்லாவாசிகள், உலக முஃமினீன்கள் அத்துணை மக்களின் மீதும் இறைவனின் வற்றாத கருணை மழை என்றென்றும் குன்றாமல் குறையாமல் என்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த வையகத்தை படைத்து வையகத்தில் மனித இனத்தை ஏற்படுத்தி இந்த மனித இனத்தை சிறப்பாக வழிநடத்த வல்ல ரஹ்மான் அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அப்படி அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிமார்களும் ரசூல்மார்களும் இந்த துன்யாவில் தீனை சரியாக எத்தி வைத்தார்கள். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹுவால் வழங்கப்பட்டு நபிமார்களால் நம்மில் சேர்க்கப்பட்ட புனிதமான தீனுல் இஸ்லாத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாஇலே வைத்து அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்ற மார்க்கத்தை நமக்கு சம்பூர்ணத்துவப்படுத்தி கொடுத்து நபி அவர்கள் இந்த சமூகத்தில் இருந்து விடைபெற்று விட்டார்கள். அந்த மார்க்கத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யாரின் கரங்களில் கொடுத்து சென்றார்கள் என்று பார்க்கும் பொழுது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த தீனை கடைபிடிக்கிற நாம், அந்த தீனை நபி அவர்கள் ஒப்படைத்தது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக சஹாபாக்களிடத்தில் தான் என்பது யாரும் மறுக்க முடியாத உண்மை. சஹாபாக்கள் அந்த தீனுல் இஸ்லாத்தை கையில் பெற்றுக் கொண்டார்கள். அந்த தீனுல் இஸ்லாத்தை முஹம்மது ரசூலுல்லாஹின் அறிவிப்பின் அடிப்படையில் நபி அவர்களின் ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த சமூகத்திற்கு அதை எட்டி வைக்க வேண்டும் என்பதில் தன்னுடைய வாழ்வை அப்படியே ஒரு புறம் அவர்கள் தூக்கி எறிந்துவிட்டு மார்க்கத்திற்காக தங்களின் சூழல்களை அமைத்துக் கொண்ட அந்த சஹாபாக்கள் தான் இந்த சமூகத்தின் முன்னோடிகள் என்று நான் சொல்ல வருகிறேன். காரணம், சஹாபாக்களை பற்றி பேச வேண்டிய சூழல் இது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சஹாபாக்கள் தோழர்கள் என்று சொல்பவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியும். மார்க்கம் அதைத்தான் தெளிவாக பேசி காட்டுகிறது. அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் சஹாபாக்கள் என்று இமாம்கள் சில குர்ஆனின் தஃப்சீர்களில், விரிவுரைகளில் அவர்கள் தெளிவாக எடுத்துச் சொல்கிறார்கள். ஆனால் சஹாபாக்கள் இந்த சமூகத்தில் ஆக உயர்ந்த உன்னதமான இடத்திலே அமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் சம்பந்தமாக முஹர்ரமிலே நாம் பல விமர்சனங்களை நிறைய கேள்விப்படுகிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக.
ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற சஹாபாக்களை இந்த முஹர்ரமினுடைய சில காரியங்களை கையில் எடுத்து சஹாபாக்களுக்கு இடையில் உண்டான சில விஷயங்களை அதை மிக பிரம்மாண்டமாக இந்த சமூகத்தில் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்களை இந்த சமூகத்தில் காண முடிகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானான். சஹாபாக்கள் என்பவர்கள் இந்த சமூகத்தில் எந்த ஸ்தானத்தில் அமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள், எந்த இடத்தில் வல்ல ரஹ்மான் அவர்களை வைத்திருக்கிறார். சஹாபாக்களை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் நமக்கு நாம் வைக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டார்கள் பார்க்கிறோம். சுவனத்திற்கு சொந்தக்காரர்கள் யாரெனில் ஏங்க அதுதான் அடிப்படை, அதுதான் நமக்கான நோக்கம். வாழ்க்கையில் வாழ்ந்து எங்கு செல்ல வேண்டும் என்று ஒரு பாவி இடத்தில் கேளுங்கள், சுவனம் என்று சொல்வார். நரகத்துக்கு போக விரும்ப மாட்டேன். சுவனம் கிடைக்க வேண்டும் என்பது ஒரு மூமினின் உச்சகட்ட ஆசையாக இருக்கலாம். அதுதான் இந்த துன்யாவில் நாம் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் என்று மார்க்கம் பேசுகிறது. சுவனம் நமக்கான முடிவாக இருக்க வேண்டும் என்பது நம்மளுடைய ஆசை மட்டுமல்ல, ஆவலும் கூட. அந்த சுவனத்தை யார் பெற முடியும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும் பொழுது இப்படி சொல்வார்கள், பனு இஸ்ரவேலர்களின் கூட்டம் 72ஆக பிரிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பனு இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள், என் சமுதாயம் 73ஆக பிரியும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். 73 கூட்டங்கள்ல இருக்கும்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் ஆர்வத்தோடு கேட்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், குல்லும் பின்னார், குல்லுகும் பின்னார், எல்லாருமே நரகத்துக்கு தான் போவாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இல்லா மில்லத்தம் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் சுவனத்திற்கு செல்லும். 73ல் 72 நரகத்திற்கு சொந்தமான கூட்டம், ஒரே ஒரு கூட்டம் சுவனத்திற்கு தகுதி என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் கேட்டார்கள், மா ஹிய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அந்த சுவனத்திற்கு செல்லும் ஒரு கூட்டம் யார்? நபி அவர்கள் சொன்னார்கள், நானும் என் தோழர்களும் எந்த வழியில் இருக்கிறோமோ அதை பின்பற்றுபவர்கள், அந்த வழியில் இருப்பவர்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்போ ஒருத்தருக்கான சுவனத்திற்கான வழியை, சுவனத்திற்கு செல்பவர்களுக்கான அடிப்படையாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது தன்னோடு சேர்த்து சஹாபாக்களையும் சொன்னார்கள். ஆக அல்லாஹ் ரசூலை பிடித்துக் கொண்டோம், அல்லாஹ் ரசூல் போதும், சஹாபாக்கள் அவர்கள் ஒரு ஓரமாக இருக்கட்டும் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ, நினைக்கிறார்களோ, தெளிவாக சொல்ல முடியும், இந்த ஹதீஸின் அடிப்படையில் சொல்ல முடியும், அவர்களின் சுவனம் கேள்விக்குரிய. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்படிப்பட்ட உன்னதமான சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக ஒருவர்களை முடிவு செய்யும் இடத்தில் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை முஹம்மது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த சஹாபாக்களை நாம் எங்கு வைத்து பார்க்க வேண்டும்? சஹாபாக்களை பேசிடலாமா? சஹாபாக்களை விமர்சனம் செய்ய முடியுமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களிடத்தில் பேசப்பட்டது. ஆயிஷா அம்மையார் அவங்க விஷயத்துல இட்டுக்கட்டுதல் சம்பந்தப்பட்ட, அல்லாஹ் பாதுகாப்பான, சஹாபாக்களை பேசுவதற்கான தகுதி நமக்கு இல்லை. அல்லாஹ் அவர்களை பின்பற்றும் நல்லடியார்களாக நம்மை வாழச் செய்வானார். ஆயிஷா அம்மையாரின் விஷயத்திலே, இஃப்கிலே, இட்டுக்கட்டுதலிலே ஈடுபட்ட சஹாபியின் பெயரை விமர்சனமாக அன்னை ஆயிஷா அம்மையார் இடத்திலே சொல்லப்பட்ட பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பான மனைவியான உம்மஹாத்துல் முஃமினீனான நமக்கு வழிகாட்டியான ஆயிஷா அம்மையார் சொன்னார்கள், அவர்களை குறை சொல்லாதீர்கள். யார் தெரியுமா அவர்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக வசைபாடிய பொழுது அப்பொழுது அவர்களை புகழ்ந்தவர்கள் அந்த சஹாபி, அவர்களை பேச கூடாது என்று சொல்லி காட்டினார்கள். தன்னை பற்றி, தன்னின் விஷயத்தில் அவதூறுகளில் சம்பந்தப்பட்ட ஒருவரை விமர்சனம் செய்வதற்கு தகுதியுள்ள அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விமர்சனம் செய்ய விரும்பவில்லை என்று இருக்கும் பொழுது, சஹாபாக்களுக்கு இடையிலே ஒருவரை ஒருவர் விமர்சிப்பதற்கு அவர்கள் யோசித்திருக்கிறார்கள் என்ற சூழல் இருக்கும் பொழுது, இன்று சஹாபாக்களை விமர்சிப்பதற்கு எவருக்கும் தகுதி இல்லை. யோசிக்கிறோம், பார்க்கிறோம். சமூக வலைதளங்களில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மோசமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருக்கலாம். அவர்கள் கருத்து வேறுபாடு அவர்கள் கொண்டிருந்தாலும் அதை தீர்மானிப்பதற்கு ரப்புல் ஆலமீன், அதை பேசுவதற்கான, அவர்களின் விஷயத்தில் இவர்கள் தவறு செய்தார்கள், இவர்கள் சரியாக இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கான அதிகாரத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கவில்லை. நாமளா நாளைக்கு போய் கேட்க போறோம்? கேட்க முடியுமா? கேட்பதற்கான அதிகாரம் இருக்கிறதா?
எல்லாம் ரப்புல் ஆலமீன் இடத்திலே இருக்கிறது. சரியாக இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் பேசுவான், தவறாக இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, அதையும் ரப்புல் ஆலமீன் பேசுவான், அதை மன்னிக்கவும் செய்வான். ரப்புல் ஆலமீன் எதையும் செய்வான், எப்படியும் அல்லாஹ் அதை மாற்றுவான். அப்படி இருக்க சஹாபாக்களை எடுத்து விமர்சிக்கும் அளவிற்கு இந்த சமூகத்திலே சிலர்களின் மனம் வந்து விட்டது என்று சொன்னால் அவர்களை எந்த இடத்தில் நாம் வைப்பது அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவர்களின் மறுமை வாழ்வு முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கேள்விக்குறி என்று நான் சொல்ல வருகிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் திட்டக்கூடாது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். என் தோழர்களை நீங்கள் திட்டக்கூடாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் ஒரு கைப்பிடி எடுத்து அவர்கள் கொடுக்கும் அந்த செலவினங்களுக்கு உஹது மலை அளவிற்கான மிகப்பெரிய அளவில் தங்கத்தை நாம் சதக்கா செய்தாலும் தர்மமாக கொடுத்தாலும் அவர்களின் கைப்பிடியின் ஒரு பிடிக்கு ஹதீஸிலே எம்பெருமானார் சொல்வார்கள், இல்லை இல்லை, அதில் பகுதிக்கு கூட தகுதி இல்லை என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த சஹாபாக்கள் இந்த சமூகத்தின் பாதுகாவலர்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்க முடியும். வானத்திற்கு அல்லாஹ் நட்சத்திரங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். நட்சத்திரங்கள் சென்று விட்டால் வானத்திற்கு வாக்களிக்கப்பட்டது வரும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்படியே சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்களுக்கு நான் பாதுகாப்பு, நான் சென்ற பிறகு என் சஹாபாக்களுக்கு என்ன வாக்களிக்கப்பட்டதோ அது வரும் என்றார்கள். தொடர்ந்து சொன்னார்கள், என் உம்மத்திற்கு என் சஹாபாக்கள் தான் பாதுகாப்பு, அவர்கள் சென்ற பிறகு இந்த உம்மத்திற்கு என்ன வர வேண்டும் என்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அது வரும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களானால் சிந்திக்க வேண்டும். இந்த சமூகத்தில் சஹாபாக்களை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள்? இன்னும் தெளிவாகவே சொல்ல முடியும். சுவனத்திற்கு சொந்தக்காரர்கள் சஹாபாக்களை பின்பற்றுபவர்கள் தான். அல்லாஹ் ரசூலை ஏத்துக்கிட்டாங்க, அதுல எல்லாம் யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. சஹாபாக்களின் வரலாறுகளை பேசுவார்கள், சஹாபாக்களை பற்றி அவர்களின் வாழ்வில் உண்டான சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுவார்கள். ஆனால் சில கொள்கைகள் என்று வரும் பொழுது சஹாபாக்களை ஓரமாக வைத்து விடுவார்கள். அவர்களின் ஹதீஸ்களின் தரங்களை குறைப்பார்கள். அவர்களின் விஷயங்களில் ஏளனமாக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். இந்த சமூகத்தில் பார்த்ததுதான். நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், பின்னால் ஒரு கூட்டம் வரும், கம்மி வயசு கொண்டவங்களா இருப்பாங்க. நபி அவர்களின் வார்த்தைகள், வயது குறைந்தவர்களாக இருப்பார்கள், நிறைய விஷயங்களை சிறப்பாக அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆனால் அவர்கள் இந்த தீனை விட்டு மிக வேகமாக வெளியிலே ஓடி விடுவார்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் எரியப்பட்ட அந்த அம்பு ஒரு பிராணியின் உடலில் அது இந்த இடத்தில் அது புகுந்து அந்த வெளியில் வருவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அதை விட வேகமாக அவர்கள் வெளிவந்து விடுவார்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அவர்கள் ஓதுவது, அவர்கள் குர்ஆனை சிறப்பாக ஓதுவார்கள், தொண்டை குழிக்கு கீழால் இறங்காது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட மோசமான கூட்டம் ஒரு பக்கம் இன்று சஹாபாக்களை விமர்சிக்கும் ஒரு கட்டத்தை கடந்து சாதாரணமாக சஹாபாக்களை எள்ளி நகையாடக்கூடிய சூழலை இன்று சமூகத்திலே காண முடிகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த சஹாபாக்களை ஒருவர் பின்பற்ற தவறினால் அவருக்கு சுவனமே கிடையாது என்று மார்க்கம் பேசுகிறது. சூரத்துல் ஃபாத்திஹா, இதையெல்லாம் பல நேரங்களில் நாம் நினைவில் வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா ரொம்ப லேசா சமூகத்துல குழப்பத்தை விதைச்சிடறாங்க. சாதாரணமா ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. சாதாரணமாக இது ஷிர்கு, இது பித்அத், இது இருக்குது, இது இல்ல, இவன் காஃபிர், இவன் வித்தியாசமானவன் என்ற ஒரு பேச்சை அங்கீகரிக்கப்பட்ட சிலர்கள் அங்கீகரிக்கப்பட்ட இடங்களில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் பாதுகாப்பானாங்க. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்தை தெளிவான சுன்னத் என்று சொல்லி காட்டினார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியாரான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜியாரத்திற்கு சென்ற ஹதீஸ் தெளிவாகவே ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜியாரத்திற்கு சென்று வந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே 1341வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. எல்லாத்துக்குமே தெரியுங்க, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி ஆயிஷா அம்மையார் தங்களின் சகோதரரின் கபரை ஜியாரத் செய்து வந்தார்கள். இருக்கு, ஹதீஸுகள் இருக்கிறது. இன்று வெளிப்படையான மார்க்கத்திற்கு எதிரான கருத்துக்களை சிலர்கள் சொல்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த சமூகத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆக சொல்ல வருவது, சஹாபாக்களை பிடிக்காமல் இந்த சமூகத்தில் யாரும் சுவனத்திற்கு செல்ல முடியாது.
ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு பிறையுடைய விஷயத்துல பாருங்க, பல நேரங்களில் பதிவு செய்தது பிறை சம்பந்தமான தெளிவான சஹீஹான ஹதீஸ் இருக்கிறது. அந்தந்த பகுதியில் பிறை பார்க்கப்பட வேண்டும் என்ற ஹதீஸ் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் ஹதீஸ் இருக்கிறது, குரைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஹதீஸ் இருக்கிறது. அதை சமூகம் மறைத்து அவர்கள் அவர்களின் கொள்கையை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஹதீசுகள் இருக்குங்க, நிறைய ஹதீசுகளை அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் என்பது அல்லாஹ் அவர்களுக்கு மோசமான சூழலை ஏற்படுத்தி விட்டானோ என்று சிந்திக்க நமக்கு வைக்கிறது என்பதை பதிவு செய்ய வருகிறேன். இந்த சஹாபாக்கள் இவர்களை பிடித்தால் மட்டும்தான் ஒருவன் சுவனத்திற்கு செல்ல முடியும். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். எல்லாத்துக்கும் தெரியும், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயான்னு கேட்கிறோம். எப்பங்க கேட்கிறோம்? ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலும், அது என்ன தொழுகையாக இருந்தாலும், சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகை இல்லை என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கேட்க சொல்கிறான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக. எதுங்க நேரான வழி? நான் சொல்லவில்லை, இமாமுகள் சொல்லவில்லை, முன்னோர்களான இவர்கள் ஏற்றுக்கொள்ளாத சலஃபு சாலிஹீன்கள் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறான். யாரு தெரியுமா நேர்வழியில் உண்டானவர்கள்? அல்லாஹ் கேட்க சொல்கிறான், யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியை நீ கொடுப்பாயாக. நேரான வழி எது தெரியுமா? ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், ரப்பே யாருக்கு நீ அன்அம்த நிஅமத் செய்தாயோ, அருள் புரிந்தாயோ, அவர்களின் வழியை எங்களுக்கு நீ காட்டிவிடு. அல்லாஹ் கேட்க சொல்கிறான். நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் யாருக்கெல்லாம் நீ அருள் புரிந்தாயோ அவர்களின் வழியை எல்லாம் எங்களுக்கு நீ கொடுத்து விடு என்று தொழுகையில் கேட்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹா முடிஞ்சு மலக்குகளுடைய ஆமீனோடு ஒருவரின் ஆமீன் சேர்கிறது என்றால் அது அங்கீகரிக்கப்பட்டது. நாம் தெரிந்த ஹதீசுகள் இதெல்லாம். நபியவர்கள் இந்த விஷயத்தை சார்ந்து குர்ஆனின் சார்பாகவே சொல்லி காட்டுவார்கள். குர்ஆனில் அல்லாஹ் பேசுவான், அன்அம்த அலைஹிம், அல்லாஹ்வால் அருள் புரியப்பட்டவர்களின் வழியை நீ காட்டு என்று கேட்க சொல்கிறான். யார் அல்லாஹ்வால் அருள் புரியப்பட்டவர்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து நிசாவிலே பேசுவான், வமை யுத்திஇல்லாஹ வர்ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸிதீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வால் அருள் புரியப்பட்டவர்கள்? சூரத்துல் நிசாவில் அல்லாஹ் பேசுகிறான், நபிமார்கள் அல்லாஹ்வால் அருள் புரியப்பட்டவர்கள். அப்ப என்னங்க அர்த்தம்? யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டு, நபிமார்களின் வழியை காட்டு. நாம சொல்லல, ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான், சிதீகீன்களின் வழியை எங்களுக்கு நீ காட்டு, உண்மையாளர்களின் வழி. அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான், வஷ்ஷுஹதா, யா அல்லாஹ் உன் பாதையில் உயிர் தியாகம் செய்த தியாகிகளான ஷஹீதுகளின் வழியை எங்களுக்கு காட்டு. அல்லாஹ் ரசூல் போதும்னு சொன்னா ஷுஹதாக்களின் வழி எதற்கு? அல்லாஹ் எதற்கு அதை கேட்க சொல்கிறான்? அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான், வஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்கள் என்ற இறைநேச செல்வர்களின் வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. அப்ப பாருங்க, என்னங்க அல்ஹம்து சூரால ஓதுற அந்த சூராவிற்கான அர்த்தம் என்ன? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டு. எந்த வழி தெரியுமா? நீ அருள் புரிந்தவர்களின் வழி. யாருக்கு நீ அருள் புரிந்திருக்கிறாய்? நபிமார்களின் வழி, நல்லோர்களின் வழி, சாலிஹீன்களின் வழி, சிதீகீன்களின் வழி, ஷுஹதாக்களின் வழி, இறைநேசர்களின் வழி, நல்லோர்களின் வழி எங்களுக்கு நீ காட்டு ரப்பே என்று தொழுகையில் நாம் கேட்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் என்றால், சஹாபாக்கள், நல்லோர்கள், இறைநேசர்கள், வலிமார்கள், ஷுஹதாக்களை விட்டு ஒருவன் எப்படி சுவனத்திற்கு செல்ல முடியும்? அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்து சொர்க்கத்திற்கான கூட்டம் என்று பேசும் பொழுது அந்த ஒரு கூட்டத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் ரசூல் என்று சொல்லவில்லை. யாருங்க சொர்க்கத்துக்கு போவான் ரசூலுல்லாஹி கேட்டாங்க. மாஹியா யா ரசூலல்லாஹ், அந்த ஒரு கூட்டம் யார் என்று கேட்கும் பொழுது கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள், என் வழி என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் நிறுத்தவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் சேர்த்து சொன்னார்கள், என் வழியோடு என் சஹாபாக்களின் வழி என்றார்கள். சஹாபாக்களை விட்டுவிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹை பிடித்து நான் மேலேறுவேன் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹை பிடித்து மேலேற முடியும். சஹாபாக்களை விட்டவன் சில விஷயங்களில் அல்ல, பல விஷயங்களில் அவன் மேலேற முடியாது என்பதை நான் சொல்ல வருகிறேன். ஏங்க இந்த இடத்துல நாம யோசிக்கிறோம், அல்லாஹ்வை விட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னையும் சஹாபாக்களையும் சொல்லிவிட்டார்களா? முஹம்மது ரசூலுல்லாஹை பிடித்தால் அல்லாஹ்வை தான் பிடிக்க போகிறோம். சஹாபாக்களை பிடித்தால் முஹம்மது ரசூலுல்லாஹ் கிடைப்பார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் கிடைத்து விட்டால் படைத்த ரப்புல் ஆலமீன் கிடைத்து விடுவான். அல்லாஹ் இந்த சமூகத்தை நேர்வழியில் செலுத்துவானார். ஆக குர்ஆன் தெளிவாக பேசுகிறது,
சஹாபாக்களின் வழியை சரியான வழியில் ஒருவன் பின்பற்றவில்லை ஆனால் அவனின் சூனம் கேள்விக்குறி என்று மார்க்கம் பேசுகிறது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், எனக்கு பின்னால் நீங்கள் வாழக்கூடிய சூழலிலே மையஇஷ் மின்கும் பஅதி, எனக்கு பின்னாடி வாழக்கூடிய நீங்க நிறைய கருத்து வேறுபாடு பார்ப்பீங்க, நிறைய சண்டைகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். கேப்பா சஹாபாக்கள் செஞ்சாங்களா, குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா, நிறைய பிரச்சனைகள் வரும். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் எதில் தேட வேண்டும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் குர்ஆன்னு சொல்லல, குர்ஆனை வேணாம்னா சொல்லலாம், குர்ஆன் வேண்டும். குர்ஆன் ஒருவருக்கான வழிகாட்டி, குர்ஆன் தான் முதன்மையான ஆதாரம். குர்ஆனை யாரும் மறுக்க போவதில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஃபஅலைக்கும் பிசுன்னதி, அந்த குழப்பமான காலத்திலே என் சுன்னத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அதை யாரும் மறுக்க போறதில்லையே. ஹதீஸை ஏற்றுக்கொள்கிறார்கள். நிறைய நபர்கள் சஹீஹான ஹதீஸையும் இருக்கிறார்கள், எல்லாம் பாதுகாப்பானாக. தொடர்ந்து எம்பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய நேர்வழி பெற்ற 4 கலீஃபாக்களின் சுன்னத்துகளை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். யாருங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 நபர்களின் சுன்னத்துகளை கடைபிடிக்க வேண்டும், கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். நபி அவர்கள் ஒரு இடத்தில் இப்படியும் சொல்லுவார்கள், அல்லு அலைஹா பின் நவாஜித், கடவா பல்ல கடிச்சு பிடிச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க. முன்பற்களில் கடித்தால் ஈஸியா ஒரு பொருளை பிடிங்கிடலாம். கடவா பல்ல கடிச்சா, கடவா பல்லில் கடித்து பிடித்தால் கடுமையாக அதை இறுக பிடிக்க முடியும். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னும் குலஃபாக்களின் கலீஃபாக்களின் 4 நபர்களின் சுன்னத்துகளை, அவர்களின் வழிமுறைகளை உங்களின் கடவாய் பற்களால் நீங்கள் கடித்து பிடித்துக் கொள்ளுங்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்று சமூகத்தில் உண்டான பிரச்சனைகளுக்கான தீர்வை எதில் தேட வேண்டும் என்றால் சஹாபாக்களின் வாழ்விலே தேட வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்க்கணும். துறை சம்பந்தமான குழப்பத்துக்கு யார் தீர்வு சொல்வது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டார்கள். தெளிவான ஹதீஸ் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்தந்த பகுதியில பிறை பார்க்கணும்னு சொன்னாங்க. கதாலிக அமரனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹ் இப்படித்தான் கற்றுக் கொடுத்தார்கள் என்றார்கள். அப்ப அதற்கு எதிராக செயல்படுபவர்கள் சஹாபாக்களுக்கு எதிராக செயல்பட்டு விட்டார்கள் என்றுதான் சொல்ல முடியும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எத்தனை விஷயங்கள் தொலாக்கின் விஷயத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவன் 3 தொலாக்கை கொடுத்தால் அது 3 தான் என்கிறார்கள். ஆனால் இன்று சமூகத்தில் 3 அல்ல, இல்ல 1 தான் போய் சேர்ந்து வாழ்ந்து கேட்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தீர்வுக்கு எதிரான தீர்வை இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜும்ஆவிலே 2 பாங்கை ஏற்படுத்தியது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. இன்று அதை வசைப்பாடி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு புது ஒரு தோற்றத்தை சமூகத்தில் உருவாக்கி விட்டார்கள் என்று வசைப்பாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொர்க்கத்தின் கூட்டத்திற்கு எதிரானவர்கள். எவ்வளவு விஷயங்களை சொல்வது. அலி ரலியல்லாஹு அன்ஹு தக்பீரை எங்கு கட்ட வேண்டும் என்று தெளிவாக பதிவு செய்கிறார்கள். ஆனால் இன்று தக்பீரை அவர்கள் தொண்டை குழியில் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சொல்லுக்கு எதிரான பேச்சை அவர்கள் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு விஷயங்களை நாம் எடுக்க முடியும். சஹாபாக்களுக்கு எதிரான இவர்களின் செயல்பாடுகள், சஹாபாக்களுக்கு எதிரான இவர்கள் செய்த செயல்பாடுகள் மட்டுமல்ல, சஹாபாக்களை எவ்வளவு மோசமாக இவர்கள் வசைபாடினார்கள் என்றெல்லாம் சமூகத்தில் நாம் சொல்ல ஆரம்பித்து விட்டால் அல்லாஹு அக்பர், மோசமான வார்த்தைகளால் சஹாபாக்களை விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் இன்று தீனை மிகப்பெரிய அளவிலே நாங்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று பேசி வருகிறார்கள். நான் சொல்ல வருகிறேன், இந்த சமூகத்திலே சஹாபாக்களை புறம் தள்ளி ஒருவன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சத்தியமிட்டு சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும். என் ரப்புல் ஆலமீனின் வார்த்தை, என் முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் வார்த்தை, சத்தியமாக சொல்கிறேன், சஹாபாக்களை புறக்கணித்தவர்கள் சுவனத்திற்கு செல்வது கேள்விக்குறியான ஒரு விஷயம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யார் ஜமாஅத்தை விட்டும், ஜமாஅத்னா இமாம்கள் சொல்கிறார்கள், இந்த ஜமாஅத் என்பதற்கு பொருள் சஹாபாக்கள் என்று பதிவு செய்கிறார்கள். யார் ஜமாஅத்தை விட்டும் ஒரு ஜான் அளவு நகர்ந்து விடுகிறாரோ, ஒரு ஜான் தாங்க, ஒரு ஜான் நகர்ந்துட்டாலும் அல்லாஹ் அவரின் கழுத்திலிருந்து இஸ்லாம் என்ற முடிச்சையை அவிழ்த்து விடுவான் என்ற ஹதீஸ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அபூதாவூதிலே பதிவு செய்யப்படுகிறது. என்று சொன்னால் இந்த சமூகத்திலே சஹாபாக்களை மோசமாக பேசக்கூடியவர்களின் கழுத்தில் இஸ்லாம் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் பதிவு செய்வதற்கான அடிப்படையும் கூட இருக்கிறது. காரணம், இன்று சமூக வலைதளங்களின் மூலமாக மார்க்கத்தின் பெயரில் பல குழப்பங்கள் பரப்பப்படுகிறது. நிறைய யூடியூப் ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா யாரோ ஒரு ஃபர்தா, கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து மார்க்கத்தை சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. என்ன அடிப்படை இருக்கிறது? சஹாபாக்களை பற்றி பேசுவதற்கு, சஹாபாக்கள் சொன்ன விஷயத்திற்கு எதிராக எவ்வளவு வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
கூகுள்ல தேடி ஒரு விஷயம் கிடைச்சிட்டா ஏத்துக்க முடியுமா? கூகுள்ல இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாப்பானாக சமூகத்தில் இன்னொரு வருத்தத்திற்குரிய விஷயமும் சொல்ல வேண்டும், பதிவு செய்யப்பட வேண்டும். பெயர்களை தயவு செய்து கூகுள்ல தேடாதீங்க. பெயர்களை கூகுளிலே தேடாதீர்கள். முகமது நிஃபாஸ் என்று பெயர் வைக்கப்பட்ட சிறுவர் இருக்கிறார். நிஃபாஸ்னா என்னங்க? பிரசவத்தீட்டுன்னு அர்த்தம். சிறப்பிற்குரிய பிரசவத்தீட்டுன்னு பெயர். அல்லாஹ் பாதுகாப்பான மோசமான பெயர்கள் எல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் நிறைய பெயர்கள், அதற்கு ஒரு அர்த்தம் கூகுள் கொடுக்கும். நறுமணமானவர் ஃப்ளவர்னு வந்துச்சு, மிகப்பெரிய ஒரு அர்த்தம் அதில் கிடைத்தது என்று நிறைய பெயர்களை இன்று கூகுளில் தேடி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தெளிவாக சொல்கிறேன், நல்ல அர்த்தம் உள்ள பெயர்களை நீங்கள் மார்க்கத்தை தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு படித்து அதை வையுங்கள், அல்லாஹ் பரக்கத் செய்வார். ஆக சொல்ல வருவது, இன்று கூகுளிலும் சமூக வலைதளங்களிலும் மோசமான சில விஷயங்களை பதிவிடக்கூடியவர்கள் மார்க்கத்தை அரைகுறையாக தெரிந்து கொண்டு சுத்தமில்லாத காலத்தில் குர்ஆனை ஓதக்கூடாது என்று மார்க்கம் சொன்னால் ஓதுவோம் என்று அதை பதிவு செய்யக்கூடிய பெண்மணிகள் இன்று சமூகத்தில் கூடிவிட்டார்கள். அதை வரவேற்கக்கூடியவர்களும் நிறையவே கூடிவிட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. மார்க்கத்தை நாம் எங்கிருந்து எடுக்க வேண்டும்? அல்லாஹ்விடத்திலிருந்து எடுக்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து எடுக்க வேண்டும். குறிப்பாக அவர்களை கடந்து சஹாபாக்களிடத்திலிருந்து மார்க்கத்தை எடுக்க வேண்டும். நல்லோர்களான அல்லாஹ் யாரின் மீது அருள் புரிந்தேன் என்று குர்ஆனில் சொல்லி யாரின் வழியை நம்மிடத்திலே கேட்க சொன்னானோ அந்த இமாம்களிடத்திலிருந்து எடுக்க வேண்டும். அந்த இறைநேச செல்வர்களிடத்திலிருந்து எடுக்க வேண்டும். அந்த நல்லோர்களிடத்திலிருந்து எடுக்க வேண்டும். இதை தவிர்த்து மார்க்கத்தின் பெயரில் குழப்புபவர்களின் குழப்பங்களை ஏற்று ஒரு புறத்தில் நாம் சென்றால், உங்களுக்கு நான் சொல்ல வருகிறேன், உங்களுடைய அந்த கருத்துக்கள் எப்படியும் சஹாபாக்களின் கருத்துக்கு எதிராகத்தான் இருக்கும். அப்படித்தான் இருந்திருக்கிறது, அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது, இனியும் அப்படித்தான் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. காரணம், இவர்களின் மோசமான கருத்துக்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கிரிமினல் என்று சொன்னவர்கள், ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பதவி ஆசை பிடித்தவர்கள் என்று சொன்னவர்கள், அன்சாரிகளை முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்பொழுது மரணிப்பார், அண்ணன் எப்பொழுது போவான், திண்ணை எப்பொழுது காலியாகும் என்று அன்சாரி தோழர்களை விமர்சித்தவர்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களை இப்படி காண முடியும். அன்சாரிகளை திட்டுபவர்கள் நிச்சயமாக மூமின்களாக இருக்க முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் அன்சாரு லா யுஹிப்புஹும் இல்லா முஃமினுன். ஒரு முஃமின் தான் அன்சாரிகளை நேசிப்பான், ஒரு முனாஃபிக்கை தவிர வேறு ஒருவர் ஒரு அன்சாரியை கோபப்படுத்த முடியாது. ஒரு மதீனாவாசியான அன்சாரி தோழர்களை கோபப்படுத்த மாட்டார்கள். யார் அன்சாரிகளை நேசித்தார்களோ அல்லாஹ் அவர்களை நேசிப்பான். யார் அன்சாரிகளை கோபப்படுத்தினார்களோ அல்லாஹ் அவர்களின் மீது கோபப்படுகிறான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் சஹாபாக்களின் மாண்புகளை உணர வேண்டும். எல்லா நேரங்களிலும் சஹாபாக்களின் கருத்து என்று ஒன்று பதிவு செய்யப்படுகிறது என்றால் அதற்கு நம்மின் உயிரை விட உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல நசீபுள்ளவர்களாக நம்மை ஆக்குவானாக. சுவனத்திற்கு தகுதி உள்ளவர்களாக வாழச் செய்வானாக. எந்த இடங்களிலும் சஹாபாக்கள் சம்பந்தமான விமர்சனங்கள், பேச்சுக்கள் ஓடுகிறது என்றால் அந்த இடத்திலிருந்து முடிந்தவரை ஓடிவிடுவதுதான் ஈமானிற்கு சலாமத். அல்லாஹு தஆலா ஈமானை பாதுகாப்பானாக. குழப்பங்களிலிருந்து சமூகத்தை பாதுகாத்து நேர்வழி எனும் சிறப்பான வழியில் அல்லாஹ் நம்மை செலுத்தி மரண நேரத்திலும் மரணத்திற்கு பின்னாலும் அல்லாஹ் அவனின் பொருத்தத்தை பெற்ற நல்ல மக்களாக நம்மையும் குடும்பங்களையும் வாரிசுகளையும் மஹல்லாவாசிகளையும் உலக முஃமினீன்களையும் நிரப்பமாக ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி